பெண்மணிய அவங்களுடைய மகனே ஒரு கூர்மையான ஆயுதத்தால தாக்கி கொல்லப்பட்டதா, அந்த பெண்மணியோட மகனே காவல் நிலையத்துல சரணடைஞ்சதா சொல்லப்படுது. இந்த கேஸ விசாரிச்ச போலீஸ்க்கு பல அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அவங்களுடைய அம்மாவை அவர் தான் கொலை பண்ணாரா இல்லையான்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. பெங்களூர் KR புரத்துல 40 வயதான நேத்ரான்ற பெண்மணி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாவே சந்திரப்பான்ற நபர் கூட திருமணமும் ஆகியிருக்கு. சந்திரப்பாவும் நேத்ராவும் திருமணம் முடிஞ்ச கையோட அவங்களோட இல்லற வாழ்க்கைய நல்லபடியா தான் நடத்தி வந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு பெண் பிள்ளை ஒன்னும் ஆண் பிள்ளை ஒன்னும் பிறந்ததா சொல்லப்படுது. நேத்ராக்கு குழந்தைகள் பிறப்புக்கு பிறகு அவங்களுடைய படிப்புக்கு அதிகப்படியான பணம் தேவைப்பட்டது. இதுக்காக தன்னோட கணவரான சந்திரப்பா கிட்ட தானும் வேலைக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. சந்திரப்பாவும் தன்னோட குடும்ப சூழலை மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட மனைவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. பல தனியார் கம்பெனிகள்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண நேத்ராக்கு ஒரு பிரபலமான தனியார் சாஃப்ட்வேர் கம்பெனில டேட்டா என்ட்ரி வேலை கிடைச்சி போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே பல வருடங்கள் தான் சம்பாரிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சாங்க நேத்ரா. இதற்கிடையில சந்திரப்பா வேலைக்கும் சரியா போகாம அடிக்கடி தன்னோட மனைவியான நேத்ரா கிட்ட குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சண்டைகள் போட்டுட்டு வந்தாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளானாங்க நேத்ரா. இவங்க கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே தன்னோட குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்ச நேத்ரா தன்னோட மகளை ஜார்ஜியால இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு வந்தாங்க. அதே போல தன்னோட மகனையுமே டிப்ளோமாக்கு படிக்க வச்சாங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ளயுமே தங்களுடைய குழந்தைகள் வளர்ந்துட்டு வர காலகட்டத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கு முதல் முக்கிய காரணமே சந்திரப்பாவோட குடிப்பழக்கமா தான் இருந்திருக்கு. சந்திரப்பா மது அருந்திட்டு தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி மேலேயே சந்தேக தோரணையை ஏற்படுத்திட்டு வந்தாரு. தன்னோட குழந்தைகளுக்காகவே நேத்ரா தன்னோட கணவரால ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அவமானங்களையுமே சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. சில நேரங்கள்ல நேத்ரா குடும்ப பிரச்சனைகள் தாங்காம தன்னுடைய உறவினர் வீட்லயும் தன்னோட அம்மா வீட்லயுமே சில நாட்கள் தங்கி வந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு முன்னதா நேத்ராக்கும் அவருடைய கணவருக்கும் சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. சண்டைகள் ஏற்படும் போதெல்லாம் நேத்ரா 2-3 நாட்களுக்கு எங்காவது தங்கிட்டு வீடு திரும்புறதா சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு முன்னதாவும் வீடு திரும்பி இருக்காங்க. இவங்க வெளியிடங்கள்ல தங்க போகும்போதெல்லாம் தன்னோட குழந்தைகளை பத்தின கவனிப்பு இல்லாம இருந்திருக்காங்க. இதனாலேயே கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. நேத்ரா அடிக்கடி மொபைல் போன்களை அதிகமா பயன்படுத்தி வர்றதும் சந்திரப்பாவுக்கு பிடிக்காம இருந்தது. அதோட நேத்ராவை தேடி அடிக்கடி ஆண் நண்பர்கள் வீட்டுக்கு வர்றதுமே தன்னோட பிள்ளைங்களுக்கும் அவருக்குமே பிடிக்காம இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பினவரு வழக்கத்துக்கு மாறா காலை 7:30 மணி அளவுல அங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட அம்மாவை கொலை செஞ்சிட்டதா சொல்லி சரணடைறாரு. இத கேட்ட அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சிறுவனை ஆஸ்வாசப்படுத்தி என்ன நடந்ததுன்றது போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸோட விசாரணையில நேத்ராவோட மகன் சொன்னதாவது, நேற்று இரவு சமைச்ச உணவை தான் சாப்பிடாமலே படுத்ததால மறுநாள் காலையான இன்னைக்கு காலை உணவு கேட்கும் போது நேற்று இரவு சாப்பாடு வீணடிச்சதால காலை உணவும் கொடுக்க முடியாது சொல்லி தான் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குவாதம் தனக்கும் தான் அம்மாவுக்கும் சண்டையா மாறி கைகலப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தனக்கு அதிகப்படியான கோபத்தை அடக்க முடியாததால தன்னோட அம்மாவை இரும்பு கம்பியாலேயே தலையில தாக்கி கொலை செஞ்சிட்டதா வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. அந்த நேரத்துல தன்னோட அப்பாவான சந்திரப்பா தன்னோட அம்மாவும் அப்பாவும் KR புரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில வீடு கட்டிட்டு வந்திருக்கிறதாவும் அந்த கட்டிட வேலைக்கு கண்காணிப்புக்காக போயிருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. தன்னோட வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததா வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு சம்பவம் நடந்த இடத்துக்கு உடனே போன போலீஸ் நேத்ராவோட உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. இதற்கிடையில நேத்ராவோட அப்பாவுக்கும் போன் மூலமா தகவல் சொல்லியிருக்காங்க. தகவலை கேட்டு ஓடி வந்த நேத்ராவோட அப்பா தன்னோட மகனையும் தன்னோட மனைவியும் பார்த்து கத்தி கதறி அழுதிருக்காரு. சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் நேத்ராவை கொல்றதுக்கு பயன்படுத்தின கூர்மையான ஆயுதத்தையும் கைப்பற்றி ஃபாரன்சிக்கு அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி கொலை நடத்தப்பட்ட இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்ட்டு தேடுதல்
தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்க போலீஸ். சம்பவம் நடந்த இடத்துல தேடுதல் வேட்டை நடத்தின போலீஸ்க்கு சம்பவம் நடந்த இடத்துக்கும் நேத்ராவோட மகன் கொடுத்த வாக்குமூலத்துக்கும் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகாமலேயே இருந்திருக்கு. இந்த சந்தேகம் போலீஸ்க்கு எழறதுக்கான முதல் முக்கிய காரணமே சம்பவம் நடந்த இடத்த ஆய்வு பண்ணும்போது நேத்ரா ஒரு நபரால தாக்கப்பட்டாங்களா இல்ல மற்ற யாராவது இதுல இருக்காங்கன்ற கோணத்துல விசாரணை பண்ணாங்க. ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல நேத்ராவை பலமா தாக்கி இருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. அதே நேரத்துல ஃபாரன்சிக் அனுப்பப்பட்ட ஆயுதத்துல 2 நபர்களோட கைரேகை இருக்கிறதும் தெரிய வந்தது போலீஸ்க்கு. இந்த கைரேகை யாருதுன்றது விசாரணை நடத்தும் போதுதான் போலீஸ்க்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியாயிருக்கு. அந்த கைரேகை நேத்ராவோட கணவரான சந்திரப்பாதுன்றது தெரிய வருது போலீஸ்க்கு. உடனடியா சந்திரப்பாவை அதிரடியா கைது பண்ண போலீஸ் அவர்கிட்ட விசாரணையை நடத்த ஆரம்பிச்சாங்க. சந்திரப்பா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மனைவிய தான் அடிச்சு கொன்னதா வாக்குமூலத்துல ஒத்துக்கிறாரு. இதற்கான முதல் முக்கிய காரணம் தன்னுடைய மனைவி வேற ஒரு நபர் கூட மொபைல் போன்ல நேரத்தை அதிகப்படியா செலவிட்டதாலையும் தன்னுடைய குழந்தைக்கு சரியான நேரத்துல உணவு அளிக்காததாலையும் தனக்கு கோபம் இருந்து வந்ததா சொல்லியிருக்காரு. இந்த கோபம் ஒரு கட்டத்துல ஆத்திரமா மாறி தன்னால பொறுக்க முடியாம தன்னோட மனைவிய கொலை செஞ்சிட்டதா சொல்லியிருக்காரு. அதோட நேத்ராவை தேடி பல ஆண் நண்பர்கள் வீட்டுக்கே வர்றது தனக்கு பிடிக்காததுனாலையும் இதனாலேயே தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி தான் சண்டை போட்டு வந்ததையும் சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல தான் பிப்ரவரி 2ஆம் தேதியும் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்துல தான் இரும்பு கம்பியால தலையில பலமா தாக்கி தன்னோட மனைவிய கொலை செய்ததா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அப்படி தன்னோட மனைவிய கொலை செஞ்சதுமே தனக்கு என்ன செய்யறதுன்றது தெரியாம தன்னோட மகன் கிட்ட போய் அழுதுருக்காரு. தன்னோட மகனும் தனக்கு ஆறுதல் சொல்லிட்டு தானே அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிறதா தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. இதற்கான காரணம் சந்திராப்பாவோட மகனுக்கு 16 வயது ஆகிறதால தன்னை ஒரு சீர்திருத்த பள்ளியில தான் போடுவாங்கன்னு தனக்கு தண்டனை குறைவாதான் கிடைக்கும்னு சொல்லி தன்னோட அப்பாவை சமாதானப்படுத்திருக்காரு. அப்படி தன்னோட அப்பாவை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பும்படி சொல்லி இருந்திருக்காரு. அதன் பிறகு தன்னோட அம்மா இறந்து போன அந்த ரூமுக்கு போய் தன்னோட அப்பா தன்னோட அம்மாவை எந்த கம்பியால தாக்கி இருக்காரோ அதே கம்பியால தன்னோட அம்மாவை இவர் மறுபடியும் தாக்கி இருந்திருக்காரு. அப்படி தாக்கிட்டு அதே இரும்பு கம்பியை எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்துல வந்து தன்னோட அம்மாவை கொலை செஞ்சுட்டதா சரணடைஞ்சிருக்காரு. தன்னோட அப்பாவை இந்த கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்துறதுக்காகவே தன்னோட அம்மாவை தான் கொலை செஞ்சதா சொல்லி காவல் நிலையத்துல சரணடைஞ்சதா தெரிய வந்திருக்கு. இதற்கு இடையிலேயே நேத்ராவோட சகோதரரான நாராயணன்றவரு சகோதரியோட கொலைக்கு தன்னுடைய சகோதரியோட கணவர் மேல தனக்கு சந்தேகம் இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்திருக்காரு. அதன் பிறகுதான் ஃபாரன்சிக் கிட்ட இருந்து வந்த கைரேகைகளும் நேத்ராவோட மகன் சொன்ன சாட்சியங்களும் வைத்துதான் நேத்ராவோட கணவரான சந்திரப்பாவை கைது செஞ்சிருக்காங்க போலீஸ். போலீஸ்க்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் விசாரணை நடத்தும் போதே அப்பா மேல லேசான சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா நேத்ராவை கடுமையான ஆயுதத்தால ஒரு சிறுவனால இவ்வளவு கடுமையான ஆயுதத்தால தாக்கி கொலை பண்ண முடியாதுன்றத யூகிச்சிருந்திருக்காங்க. அதோட ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்தால் மட்டுமே சந்திரப்பாவை கைது பண்ண முடியும்ன்ற சூழலும் போலீஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. சந்திரப்பா கிட்டையும் அவருடைய மகன் கிட்டையும் பல கோணங்கள்ல போலீஸ் இந்த கேஸ பத்தி விசாரிச்சுட்டு வராங்க. சந்திரப்பாக்கு தன்னோட மனைவி மேல ஏற்பட்ட சந்தேக தோரணை முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்றது நேத்ராவோட குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. சந்திரப்பா தன்னோட மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலேயே தன்னோட மனைவியை தான் தாக்குனதா சொல்லி இருந்திருக்காரு. அவர் செய்த இந்த செயலால அவர் குடும்பமும் அவருடைய மகனும் இந்த துயரத்துல இருந்து இந்த கஷ்டத்துல இருந்து இந்த தண்டனையில இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லியிருக்காங்க போலீஸ். இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.